நீங்கள் ஒரு அறையில் இருக்கிறீர்கள். ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒருவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண நகைச்சுவை போலவோ அல்லது ஒரு பாராட்டு போலவோ தோன்றும். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் உங்களை அவமதிக்கும் ஒரு கூர்மையான கத்தி மறைந்திருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது. உங்களுக்கு கோபம் வருகிறது. நீங்கள் பதிலடி கொடுக்க நினைப்பீர்கள். ஆனால் நீங்கள் கோபப்பட்டால் அவர்கள் உடனே, நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் என்று கேட்பார்கள். இப்போது நீங்கள்தான் பிரச்சனை செய்பவராக காட்டப்படுவீர்கள். இது எத்தனை முறை உங்களுக்கு நடந்திருக்கிறது? இது ஒரு மிகச் சிறந்த உளவியல் விளையாட்டு. ஆனால் இந்த விளையாட்டில் நீங்கள் தோற்பதற்கு பிறந்தவர் அல்ல. சாதாரண மனிதர்கள் உணர்ச்சியால் எதிர்வினையாற்றுவார்கள். ஆனால் அந்த 1% உயர்ந்த மனிதர்கள் வேறு ஒன்றைச் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு ரகசியமான அமைதியான பதிலை வைத்திருக்கிறார்கள். அது அந்த தாக்குதலை நடத்தியவரை முழுமையாக அம்பலப்படுத்தும். அந்த ரகசியம் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம். நீங்கள் இதுவரை அனுபவித்த மறைமுக தாக்குதல்களை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். நாம் உண்மையை நோக்கி பயணிப்போம். இன்றைய உலகம் மாறிவிட்டது. பழங்காலத்தில் மனிதர்கள் தங்கள் எதிரிகளை நேருக்கு நேர் கத்திகளாலும் வாள்களாலும் சந்தித்தார்கள். ஆனால் இன்று போர்கள் அலுவலகங்களிலும் நண்பர்கள் கூட்டத்திலும் குடும்ப உறவுகளுக்குள்ளும் வார்த்தைகளால் நடக்கின்றன. இது ஒரு நவீன காலப்போர். இங்கு ஆயுதங்கள், வார்த்தைகள், பார்வைகள் மற்றும் மறைமுகமான அவமதிப்புகள். இதை பாசிவ் அக்ரெசிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நேருக்கு நேர் எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பின்னாலிருந்து அல்லது சிரித்துக்கொண்டே உங்களை தாக்குவார்கள். இது ஆண்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆணின் இயல்பு தன்னை தாக்குபவனை உடனே எதிர்ப்பது. ஆனால் இந்த மறைமுகத் தாக்குதலில் நீங்கள் நேரடியாக எதிர்த்தால் நீங்கள்தான் உணர்ச்சிவசப்படுபவராக, நிதானம் இல்லாதவராக முத்திரை குத்தப்படுவீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அது உங்கள் பலவீனமாக கருதப்படும். அப்படியானால் என்ன செய்வது? இங்குதான் ஸ்டோய்சிசம் என்ற தத்துவம் உங்களுக்கு ஒரு கேடயமாக மாறுகிறது. நாம் பழங்கால தத்துவ வகுப்புகளுக்குச் செல்லப் போவதில்லை. அதை இன்றைய நவீன உலகில் நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்ச்சிகளுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கப் போகிறோம். உங்கள் மனதை ஒரு உறுதியான பாறையாக மாற்றப் போகிறோம். இதை புரிந்து கொள்ளும் வலிமை சிலருக்கு மட்டுமே இருக்கிறது. நீங்கள் அதில் ஒருவரா? முதல் விஷயம், தாக்குதலின் தன்மையை புரிந்து கொள்வது. ஒரு மறைமுகத் தாக்குதல் என்பது ஒருபோதும் உங்கள் பலவீனத்தைப் பற்றியது அல்ல. அது தாக்குபவரின் சொந்த பலவீனத்தின் வெளிப்பாடு. உங்களை விட அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களை தாழ்வாக உணர்கிறார்கள். அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைக்கவே அவர்கள் உங்களை சிறியவராக காட்ட முயற்சிக்கிறார்கள். அவர்கள் உங்களை நேராக தாக்கினால் நீங்கள் அவர்களை எளிதாக வீழ்த்தி விடுவீர்கள் என்று அவர்களுக்குத் தெரியும். எனவே அவர்கள் ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு புன்னகையோடு ஒரு அம்பை எய்கிறார்கள். இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களை தாக்கும்போது உங்கள் மனம் உடனே தற்காப்பு நிலைக்குச் செல்லும். நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நிரூபிக்கத் துடிக்கும். ஆனால் எலைட் எனப்படும் உயர்ந்த மனநிலை கொண்ட ஒரு மனிதன் இந்த தாக்குதலை ஒரு தனிப்பட்ட விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. அவன் அதை ஒரு உளவியல் விளையாட்டாக பார்க்கிறான். இதை புரிந்து கொள்வதுதான் உங்கள் முதல் வெற்றி. இந்த இடத்தில் நாம் ஒரு மாபெரும் மாயையை உடைக்க வேண்டும். பலரும் நினைப்பது என்னவென்றால், அவமதிப்புகளுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுப்பதே தைரியம் என்று. ஒருவன் உங்களை அவமதித்தால் அவனை விட கூர்மையான வார்த்தைகளால் அவனை திருப்பித் தாக்க வேண்டும் என்று சமூகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் உண்மையான அதிகாரம் என்பது அதுவல்ல. நீங்கள் அவர்களின் வார்த்தைகளுக்கு எதிர்வினையாற்றும் ஒவ்வொரு முறையும் உங்கள் கட்டுப்பாட்டை அவர்களிடம் கொடுக்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை அவர்கள் இயக்கும் ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக மாற்றிவிடுகிறீர்கள். ஒரு வலிமையான மனிதன் தன் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை ஒருபோதும் மற்றவர்களின் கைகளில் கொடுக்க மாட்டான். அவன் ஒரு மலை போல நிற்பான். காற்று வீசும்போது மலை அசைவதில்லை. அதுபோலவே மற்றவர்களின் மறைமுகத் தாக்குதல்கள் உங்களை அசைக்கக்கூடாது. உங்கள் அமைதிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. தாக்குபவரின் உண்மையான நோக்கம் என்ன? அவர்கள் உங்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட எதிர்வினையை எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் கோபம், உங்கள் பதற்றம், உங்கள் வருத்தம், இவைதான் அவர்களுக்கு தேவையான எரிபொருள். நீங்கள் கோபப்பட்டு கத்தும்போது
அவர்கள் தங்களை வெற்றியாளர்களாக உணர்கிறார்கள். பாருங்கள், இவன் எவ்வளவு எளிதாக கோபப்படுகிறான் என்று மற்றவர்களிடம் காட்ட நினைக்கிறார்கள். இதை நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா? ஒரு ஸ்டோயிக் மனிதன் இந்த வலையில் விழமாட்டான். அவன் எதிராளியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த எதிர்பார்ப்பை உடைத்து எறிவான். அவர்கள் கோபத்தை எதிர்பார்க்கும்போது நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அந்த அமைதி அவர்களை குழப்பமடையச் செய்யும். அவர்கள் வீசிய ஆயுதம் உங்கள் மீது படாமல் காற்றில் விழுந்து காணாமல் போவதைப் போன்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்கும். இப்போது ஸ்டோய்சிசத்தின் மிக முக்கியமான ஒரு விதியை பார்ப்போம். நம்மால் எதை கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை பிரித்துப் பார்ப்பது. மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், அவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை உங்களால் ஒருபோதும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் தங்கள் மனநிலைக்கு ஏற்ப எதையாவது சொல்வார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை 100% உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் உங்கள் உண்மையான சக்தி. ஒருவன் உங்களை அவமதிக்கும்போது அவன் உங்களுக்கு ஒரு பரிசைக் கொடுக்க முயற்சிக்கிறான் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பரிசை வாங்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்? அது அவனிடமே தங்கிவிடும். அதுபோலவே ஒரு அவமதிப்பை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ளாதவரை அது உங்களை தீண்ட முடியாது. இதுதான் உச்சகட்ட மன உறுதி. மறைமுகத் தாக்குதல் நடக்கும் அந்த துல்லியமான வினாடியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் தருணம். பதில் சொல்வதற்கு முன் ஒரு சில வினாடிகள் முழுமையான மௌனத்தை கடைப்பிடியுங்கள். இது ஒரு சாதாரண மௌனம் அல்ல, இது உற்று நோக்கும் மௌனம். அவர்கள் உங்கள் கண்களை பார்க்கும்படி நேருக்கு நேர் பாருங்கள். உங்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. கோபமும் இருக்கக்கூடாது, புன்னகையும் இருக்கக்கூடாது. ஒரு பனிக்கட்டியைப் போல குளிர்ந்த பார்வையாக அது இருக்க வேண்டும். அந்த 2 அல்லது 3 வினாடி மௌனம் அந்த அறையின் சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றிவிடும். நீங்கள் பதில் சொல்லத் துடிப்பீர்கள் என்று எதிர்பார்த்த அவர்களுக்கு இந்த மௌனம் மிகப்பெரிய அதிர்ச்சியைக் கொடுக்கும். அந்த மௌனத்துல அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கே திரும்ப ஒலிக்கும்படி நீங்கள் செய்கிறீர்கள். இந்த மௌனம் எதற்காக? இது உங்களுக்கான நேரம். உங்கள் மூளை கோபத்தால் நிரம்பாமல் தர்க்கரீதியாக சிந்திக்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் நேரம். அந்த மௌனத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியைச் சொல்கிறீர்கள். உன் அற்பமான வார்த்தைகள் என்னை பாதிக்கவில்லை. நீ எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதே அந்த செய்தி. பல நேரங்களில் அந்த மௌனத்தையே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் தாங்கள் சொன்னதை நியாயப்படுத்த முயற்சிக்கலாம் அல்லது பதற்றத்தில் ஏதேனும் உளர ஆரம்பிக்கலாம். அதுதான் அவர்களின் உண்மையான முகமூடி கிழியும் தருணம். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களை தற்காப்பு நிலைக்கு தள்ளிவிட்டீர்கள். இது 1% ஆண்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நுட்பமான தந்திரம். இப்பொழுது அந்த மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். மௌனத்திற்குப் பிறகு அந்த மறைமுகத் தாக்குதலை முறியடிக்கும் அந்த ஒற்றை பதில் என்ன? அது ஒரு நீண்ட விளக்கம் அல்ல, அது ஒரு தற்காப்பு வாதம் அல்ல, அது வெறும் ஒரு சிறிய, அமைதியான ஆனால் ஆழமான கேள்வி. நீங்கள் அவர்களை நேராக பார்த்து எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லாமல் உறுதியான குரலில் இப்படிச் சொல்ல வேண்டும். நீங்கள் இப்போது சொன்னதின் உண்மையான அர்த்தம் என்ன? அல்லது இதைச் சொல்வதன் மூலம் நீங்கள் எதை நிரூபிக்க முயற்சிக்கிறீர்கள்? அவ்வளவுதான். இந்த ஒரு கேள்வி முழு விளையாட்டையும் தலைகீழாக மாற்றிவிடும். அவர்கள் வீசிய பந்தை மீண்டும் அவர்கள் முகத்திலேயே வீசுவதற்குச் சமம் இது. அவர்கள் மறைந்திருந்து தாக்கியத நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள். இந்த கேள்வி ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று பார்ப்போம். மறைமுகத் தாக்குதல் என்பது இருளில் வாழும் ஒரு பூச்சியைப் போன்றது. அதன் பலம் வெளிச்சம் படாதவரை மட்டுமே. அவர்கள் ஒரு நகைச்சுவை என்ற போர்வையில் உங்களை அவமதித்திருப்பார்கள். இப்போது நீங்கள் இதன் அர்த்தம் என்ன என்று கேட்கும்போது அவர்கள் அதை விளக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு அவமதிப்பை விளக்குவது மிகவும் கடினம். அவர்கள் நான் சும்மா விளையாட்டிற்குச் சொன்னேன் என்று சொல்வார்கள். அதற்கு நீங்கள் ஓ, இது ஒரு நகைச்சுவையா, இதில் என்ன சிரிப்பு இருக்கிறதென்று எனக்கு சற்று விளக்க முடியுமா என்று மீண்டும் அமைதியாக கேளுங்கள். இப்போது அவர்கள் முழுமையாக மாட்டிக்கொண்டார்கள். அவர்களின் உள்நோக்கம் அனைவருக்கும் தெளிவாக தெரிய ஆரம்பித்துவிடும். அவர்கள் தங்கள் வார்த்தைகளை விளக்க முற்படும்போது அவர்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள், பொறாமை கொண்டவர்கள் என்பது வெளிப்படும்.
நீங்கள் ஒரு துளி கூட கோபப்படாமல், உங்கள் குரலை உயர்த்தாமல் அவர்களை திணறடிக்கச் செய்துவிட்டீர்கள். இதுதான் உண்மையான அறிவு சார்ந்த ஆளுமை. ஒரு வலிமையான மனிதன் ஒருபோதும் கத்திப் பேச வேண்டியதில்லை. அவனது அமைதியான கேள்விகளே எதிரியின் கோட்டையை தகர்த்துவிடும். அவர்கள் உங்களை சிறியவராக்க நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளாலேயே தங்களை சிறியவர்களாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பார்வையாளரைப் போல அமைதியாக நின்று அந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அணுகுமுறையில் உடல் மொழி மிக முக்கியமானது. உங்கள் வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் உடல் பதற்றமாக இருந்தால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தமாகிவிடும். நீங்கள் எப்படி நிற்கிறீர்கள் என்பது உங்கள் மனதின் பிரதிபலிப்பு. உங்கள் தோள்களை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை திருப்பாதீர்கள். நேராக அவர்களின் கண்களுக்குள் பாருங்கள். உங்கள் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டாதீர்கள். அது தற்காப்பு நிலையை குறிக்கும். கைகளை இயல்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூச்சு சீராக இருக்கட்டும். இந்த உடல் மொழி, நான் உன்னை பார்த்து பயப்படவில்லை, நீ எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதை சத்தமாகச் சொல்லும். பல ஆண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு தங்களை நியாயப்படுத்த முயற்சிப்பது. அவர்கள் உங்களை ஒரு விஷயத்தில் குறை கூறினால் உடனே இல்லை, நான் அப்படிச் செய்யவில்லை, என்னிடம் அதற்கான காரணம் இருக்கிறது என்று விளக்க ஆரம்பிப்பார்கள். ஒருபோதும் அப்படிச் செய்யாதீர்கள். விளக்கங்கள் பலவீனத்தின் அடையாளம். நீங்கள் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உங்கள் மீது சேற்றை வீசினால் அதை துடைக்க முயற்சிப்பதற்கு பதிலாக அந்தச் சேற்றை வீசியவனின் அழுக்கான கைகளை அனைவருக்கும் காட்டுங்கள். அதுதான் நான் மேலே சொன்ன அந்த கேள்வியின் நோக்கம். உங்களை தற்காத்துக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்களின் நோக்கத்தை விசாரணைக்கு உட்படுத்துங்கள். இந்த மனநிலையை அடைய நீங்கள் உங்கள் ஈகோ எனப்படும் அகங்காரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நம் ஈகோ எப்பொழுதும் என்னை எப்படி அவன் அப்படிச் சொல்லலாம், நான் அவனுக்கு காட்டுகிறேன் என்று துள்ளிக் குதிக்கும். ஆனால் அந்த ஈகோ ஒரு முட்டாள். அது தற்காலிக திருப்திக்காக உங்கள் நிரந்தரமான மரியாதையை அழித்துவிடும். ஸ்டோய்சிசம் என்பது ஈகோவை அழிப்பதல்ல, ஈகோவை ஒரு கடிவாளம் போட்டு அடக்குவது. அவர்கள் உங்களை அவமதிக்கும்போது உங்கள் ஈகோ காயப்படலாம். ஆனால் நீங்கள் அந்த ஈகோவை தாண்டி சிந்திக்க வேண்டும். என் மதிப்பு இவனுடைய வார்த்தைகளால் குறைந்து விடப் போவதில்லை என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நீங்கள் யார் என்பது உங்களுக்குத் தெரிந்தால் மற்றவர்களின் வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் நீங்கள் அந்த கேள்வியைக் கேட்ட பிறகும் அவர்கள் தொடர்ந்து உங்களை தாக்க முற்படலாம். அவர்கள் விஷயத்தை திசை திருப்பவோ அல்லது உங்கள் கேள்வியை புறக்கணிக்கவோ செய்வார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அமைதியாக இருங்கள். ஒரு லேசான புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு அவர்களைத் தாண்டிச் செல்லுங்கள், அல்லது அந்த உரையாடலை அங்கேயே துண்டித்து விடுங்கள். உனக்கு எப்படி பேசுவதென்று தெரியவில்லை, நீ உன் மனநிலையை சரிசெய்து விட்டு வா, பிறகு பேசலாம் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகருங்கள். இது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரண அடி. நீங்கள் அவர்களின் விளையாட்டு விதிகளின்படி விளையாட மறுத்துவிட்டீர்கள். இந்த அணுகுமுறை உங்களை ஒரு புத்திசாலித்தனமான, கணிக்க முடியாத மனிதராக மாற்றுகிறது. உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படத் தொடங்குவார்கள். மரியாதையுடன் கூடிய பயம் அது. இவனிடம் நாம் விளையாட முடியாது, இவன் நம்மைப் போலச் சாதாரணமானவன் அல்ல, இவன் உணர்ச்சிகளை நாம் சீண்ட முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாக பதியும். இதுதான் ஒரு ஆல்பா மனிதனின் உண்மையான அடையாளம். அவர் அனைவருடனும் பழகுவார், ஆனால் எவரும் அவர் மீது ஏறிச் சவாரி செய்ய முடியாது. அவர் தனது மனதிற்கு ஒரு மிகப்பெரிய வேலி அமைத்திருக்கிறார். அந்த வேலிக்குள் யாருக்கு அனுமதி என்பதை அவர் மட்டுமே முடிவு செய்வார். ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள், இந்த மறைமுகத் தாக்குதல்களை நடத்துவோர் பெரும்பாலும் கோழைகள். அவர்களுக்கு நேரடியாகச் சண்டையிடத் தைரியம் இருப்பதில்லை. எனவே அவர்கள் உங்கள் முதுகிற்குப் பின்னால் அல்லது கூட்டத்தில் உங்களை அவமதிக்கிறார்கள். நீங்கள் அவர்களின் தந்திரத்தை அம்பலப்படுத்தியவுடன் அவர்கள் உங்களைத் தாக்க பயப்படுவார்கள். நீங்கள் அவர்களின் பலவீனமான இடத்தை தொட்டுவிட்டீர்கள். இனிமேல் அவர்கள் உங்களை குறிவைப்பதற்கு முன் 100 முறை சிந்திப்பார்கள். நீங்கள் ஒருமுறை இந்த ஸ்டோயிக் முறையை பயன்படுத்தி காட்டிவிட்டால் அது உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு கவசமாக மாறிவிடும். நாம் உணர்ச்சியற்ற ரோபோக்களாக மாற வேண்டும் என்று ஸ்டோய்சிசம் சொல்லவில்லை. உணர்ச்சிகள் மனித இயல்பு. கோபம் வரும், ஏமாற்றம் வரும்.
ஆனால் அந்த உணர்ச்சிகளை செயலாக மாற்றுவதற்கு முன் ஒரு இடைவெளியை உருவாக்குவதே ஸ்டோயிசிசம். நீங்கள் கோபத்தை உணர்கிறீர்கள் என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம், அவன் சொன்னது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் நான் இந்த கோபத்தின் அடிப்படையில் செயல்படப் போவதில்லை. நான் என் அறிவின் அடிப்படையில் செயல்படப் போகிறேன் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களை சாதாரண மிருக நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த மனித நிலைக்கு கொண்டு செல்லும் ரகசியம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல இந்த அணுகுமுறைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. சில நேரங்களில் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், உங்கள் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை கூட அறியாமல் இப்படிப்பட்ட மறைமுகத் தாக்குதல்களை செய்யலாம். அவர்கள் அதை வேண்டும் என்று செய்திருக்க மாட்டார்கள். அத்தகைய நேரங்களிலும் இந்த கேள்வி, இதன் அர்த்தம் என்ன, மிகவும் உதவியாக இருக்கும். இது சண்டையை வளர்ப்பதற்கு பதிலாக உண்மையான பிரச்சனையை வெளிக்கொண்டு வரும். அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். இது உறவுகளில் ஆழமான புரிதலை ஏற்படுத்தும். எலைட் மனிதர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் ஒருபோதும் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதில்லை. தெருவில் குறைக்கும் ஒவ்வொரு நாயின் மீதும் அவர்கள் கல் எறிவதில்லை. அவர்களுக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழியில் ஏற்படும் இந்த சலசலப்புகள் அவர்களை கவனச்சிதறலுக்கு உள்ளாக்குவதில்லை. நீங்கள் உங்களை ஒரு மதிப்புமிக்க மனிதராக கருதினால் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் இப்படிப்பட்ட அற்ப மனிதர்களுக்காக ஏன் வீணாக்க வேண்டும்? உங்கள் அமைதி உங்கள் நேரத்தை காப்பாற்றுகிறது. உங்கள் மதிப்பு உங்கள் மௌனத்தில் இருக்கிறது. இந்த ஒரு தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக செயல்படுத்துங்கள். அடுத்த முறை யாராவது உங்களை சீண்டும்போது பழைய பழக்கத்தின்படி கோபப்படவோ அல்லது முகத்தை திருப்பிக் கொண்டு போகவோ வேண்டாம். அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். உங்கள் மனதை கூர்மையாக்குங்கள். அவர்களின் கண்களைப் பாருங்கள். மௌனமாக இருங்கள். அந்த வலிமையான கேள்வியை கேளுங்கள். அவர்களின் முகத்தில் ஏற்படும் மாற்றத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய மனிதனாக பிறப்பதை அந்த தருணத்தில் நீங்கள் உணர்வீர்கள். உங்களின் உண்மையான பலம் வெளிப்படும் தருணம் அது. இது ஒரு பயணம். ஒரே நாளில் நீங்கள் 100% ஸ்டோயிக் ஆகிவிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு சிறு தாக்குதலையும் ஒரு பயிற்சிக் களமாக பயன்படுத்துங்கள். தோல்விகள் வரலாம். சில நேரங்களில் நீங்கள் மீண்டும் கோபப்படலாம். ஆனால் சோர்வடையாதீர்கள். உங்களை நீங்களே கண்காணித்து மீண்டும் அந்த அமைதியான நிலைக்கு திரும்புங்கள். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது ஒரு கட்டத்தில் உலகின் எந்த ஒரு மனிதனாலும் உங்களை மனதளவில் அசைக்க முடியாது என்ற நிலையை நீங்கள் அடைவீர்கள். அதுதான் முழுமையான சுதந்திரம். அதுதான் ஒரு உண்மையான ஆணின் இலக்கு. இறுதியாக ஒன்றை மட்டும் ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உண்மையான சக்தி உங்கள் தசைகளில் இல்லை, உங்கள் வங்கிக் கணக்கில் இல்லை. அது உங்கள் மனதின் அமைதியில் இருக்கிறது. ஒருவன் உங்களை மறைமுகமாக தாக்கும்போது அவன் தன் சொந்தக் கழிவுகளை உங்கள் மீது வீசப் பார்க்கிறான். அதை உங்கள் கைகளால் பிடித்து உங்களிடம் வைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? அல்லது விலகி நின்று அவன் தன் கைகளிலேயே அதை வைத்துக் கொள்ளச் செய்யப் போகிறீர்களா? தேர்வு உங்களுடையது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பவன் பலவீனமானவன். சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவனே உண்மையான அரசன். இந்த ரகசியத்தை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள். இனிமேல் உங்களை எவரும் எளிதில் வீழ்த்த முடியாது. இந்த அறிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறுதியை காட்ட கமெண்ட் பகுதியில் நான் அசைக்க முடியாதவன் என்று பதிவு செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களின் தாக்குதல்களை எப்படி சமாளித்தீர்கள் என்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய மன ஆளுமை தத்துவத்துடன் சந்திப்போம்.